கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் நடை சாத்திய பிறகும் விஐபி வருகை புரிந்த நிலையில் விஐபிக்கு மட்டும் கோவில் நடையை மீண்டும் திறந்து அவரை மட்டும் தனியாக சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய நபரின் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லுதான் நீங்க விட்டுருப்பீங்க. உங்களுக்கு யார் சொன்னது? கோயில் நட சாத்தியாச்சு ஐயா, நீங்க கை மேல வைக்காதீங்க. கோயில் நட சாத்தியாச்சு இல்லைங்க. யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா, யாரா இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க நட திறக்கிறீங்க? உள்ளார எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க? மத்தவங்க எங்களை யாரும் ஒருத்தர் லேட்டா வந்து விட்டுருவீங்களா? டெய்லி வரவங்கள அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்ப எதுக்கு கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க? மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யாரை கேட்டு உள்ளார விட்டீங்க? ஐயா, கோயில் சாத்தியாச்சு, கோயில் சாத்தியாச்சு. என்ன அட்ஜஸ்ட் பண்ற? நாங்க உள்ளார் நின்று வாசிச்சு உங்களுக்கு அவ்வளவு தடவை ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா நீங்க இது பண்றீங்கல்ல. நாங்க எவ்வளவு ஒண்ணா சகிச்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட தெரியுமா? மொத்தத்துல உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தானே பண்றாங்க. அவர் வந்தவர் யார்? அவர் கூப்பிடுங்க. எந்த அதிகாரியா இருக்கு? சாமி கிட்ட என்னங்க அதிகாரி? இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ளார தரிசனம் பண்றீங்க? கோயில் சாத்தினதுக்கு அப்புறம் திறந்து சார், இது என்ன ரூல்ஸுங்க சார்? நாங்க ஒரு ரெகுலரா வந்து வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகம பேசுறீங்க சார். நீங்க வம்சிங்க வாங்க. என்னத்த விடுறதுங்க? நீங்க எதோ ஒன்று அப்படி விடுறீங்களா? வாய்ப்பு கிடைச்சா சார். நீங்க எங்க இருந்து சார் வரீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கோயில் சாத்தியாச்சு, உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன், இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும். கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஷேர் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஷேர் ஆகும். ஐயா, நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம், ஏதோ ஒண்ணுக்கு எங்களை மதிக்கிறீங்களா? டெய்லி வர பக்தர்களை ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. கோயில் சாத்தியாச்சு, திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா? மத்த நாள் எல்லாருமே காலைல 6 மணில இருந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோடனே கதவை சாத்திட்டு போறீங்க. யாரை கேட்டு இப்ப கோயில் திறந்து நீங்க தரிசனம் பண்ண வைக்கிறீங்க? உள்ளார போயிட்டு வந்துட்டாருல, இதுக்குள்ளார போறதுக்கு இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பார்க்கணும் விட்டுருவீங்க? டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா? அவரு ஐயா, அவர் சிஎம்மாவே இருக்கட்டும், கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது? அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும்ல. அவர் என்ன, அவர் பேர் என்ன சொல்லுங்க ஐயா. விடுறதெல்லாம் கிடையாது, சரிங்களா? இப்ப யாரை கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க? இங்கேயும் இது என்ன ஒரு ரூல்ஸ்? இதான் ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குதா? இதுக்கு தான் ஸ்டாஃப்கள் வச்சிருக்காங்களா? ஐயா, அவரு சங்கடப்பட்டு போறாரு, என்னமோ பண்ணிட்டு போட்டு, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்த உள்ளார ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு? சொல்லுங்க ஐயா. திறந்து தானே வச்சிருந்தீங்க. அவர் எந்த ஆபீஸர்? யார் இந்த அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம்? என்ன கோயில் என்ன உங்க தனி வீட்டு சொத்தா? அப்ப நைட் 12 மணிக்கு வந்தாலும் திறந்து காமிச்சிருவீங்களா இல்லையா? ஐயா, வர நிமிஷம். அவர் எந்த வண்டியில் வந்தார்? வண்டி நம்பர் என்ன? சார், உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துக்கு அப்புறம் திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க கண்டிப்பா. கோயில் சாத்தியாச்சு, உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க? மத்தவங்களுக்கு யாரும் இதெல்லாம் பண்றாங்களா? ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டி நாங்க கோயிலுக்குள்ள உட்காந்துருவோம்.
திரும்ப சொல்றேன், கோயில் விட்டு வெளியில போக மாட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லிதான் நீங்க விட்டுருப்பீங்க. உங்களுக்கு யார் சொன்னது? எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கோயில் என்ன உங்களுக்கு பெரிய இது? வர வர அரசியலுக்கு எல்லாம் தார வாத்துட்டீங்க. ஒரு நல்ல நாள் கேட்டனால நாங்க வந்து சாமி கும்பிட முடியறது இல்ல. ஐயா, நான் தயவு செய்து உங்களெல்லாம் நான் இது பண்ணல. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிகாரியாரு அப்படியெல்லாம் எல்லாம் நீங்களா விட மாட்டீங்க. தெரியுண்ணா, என்ன ஒருத்தர் காப்பாத்துறீங்களா? நாங்க உட்கார்ந்து பேச பின்னாடி வந்து ஒன்னு இடிச்சிட்டு வந்து சொன்னா உடனே நாங்க வெள்ளாறு நிக்க கூடாதுங்கிறீங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குறீங்க? பக்தர்கள் அது ஒண்ணு உங்களுக்கு என்ன இருக்குது? அவர் யாரு முதல்ல? அவர் கூப்பிடுங்க. அவர் என்ன அதிகாரியான இருக்கு நாங்க பாக்குறோம். விஐபிகளுக்கு மட்டும் ஆகம விதிகள் பொருந்தவில்லையா என்றும், திமுக ஆட்சியில் விஐபிகளுக்கு மட்டும் அனைத்தும் சலுகைகளா என்றும் அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பிய வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. கோயில் சாத்தியாச்சு, உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.